அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட இடைவெளிக்கு பின்பாக சந்திக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஒரு சில காரியங்களை குறித்து உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் சில காரியங்களை குறித்து பேசினது ஏற்கனவே பேசியிருக்கோம் என்று நினைக்கிறேன். மீண்டுமாக அவைகளை நினைப்பூட்ட ஆசைப்படுகிறேன். சங்கீதம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதாவது சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முழிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிற வேத வார்த்தை. இந்த வார்த்தையின்படி என்ன பார்க்கிறோம் என்றால், ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் ஓடுகிறது. அநேக காரியங்கள் நான் ஓடியும் எனக்கு கிடைக்கவில்லை, நான் பிரயாசப்பட்டும் எனக்கு கிடைக்கவில்லைன்னு சொல்லுகிறோம். ஏன்? நம்மளுடைய பலத்தை நம்பியும் நம்மளுடைய பணத்தை நம்பியும் நம்ம ஓடுகிறதுனால நம்மளால் அவைகளை பெற்றுக்கொள்ள முடியலை. ஆனால் தேவனை நோக்கி பார்க்கும்போது தேவன் அவைகளிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கி அநேக காரியங்களை விடுவித்து நடப்பித்து கொடுக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அவரை நோக்கி பார்த்தேன், எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆனால் அவர்களோ பணத்தை நம்பியோ இல்லை பொருளை நம்பியோ இல்லை அந்த காரியங்கள், அது என்னுடைய பலம், நான் சாதித்து சொல்லி அவைகளை நம்பி நிற்கிறவர்கள் இடறி விழுந்தார்கள். இடறல்கள் வரும், அந்த இடர்களில் இடறி விழுவார்கள். ஆனால் நமக்கும் இடர்கள் வரும், அந்த இடர்களை தேவன் பார்த்து கொள்வார். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை நோக்கி பார்க்கும் பொழுது முகங்கள் பிரகாசமடையும், வெட்கப்பட்டு போகாது. அவரை நோக்கி பார்க்கும் பொழுது விடுதலை கிடைக்கும், எழுந்து நிமிர்ந்து நிற்க முடியும். பிரச்சனைகள் ஓடி போகும், பிரச்சனைகள் மறைந்து போகும், தேவைகள் நிறைவேற்றப்படும். ஆனால் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லா பக்கமும் பாருங்க, நம்ம ஓடுற ஓட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பலம், நம்மளுடைய உறவினர்கள் பலம், எனக்கு பேக்ரவுண்டில் இவ்வளோ பேர் இருக்காங்க, எனக்கு உதவி பண்ணுறதுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க. இல்லை, ஒரே ஒரு நொடி பொழுதுல இந்த உதவி செய்கிறவங்களை எல்லாம் நீக்கிட்டா ஆண்டவர் நினைச்சா நீக்கி போடுவார். அதுக்கப்புறம் உங்களுடைய நிலைமை என்ன? ஆனால் தேவனை மாத்திரம் நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒருபோதும் அந்த காரியம் தடையாய் போகாது. ஏனென்றால் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கி கொண்டு இருக்கிற அவர் நமக்கு எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்வார். அவரே நமக்கு எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்வார். ஏசாயா 31:1 சொல்லப்பட்டபடி, அதாவது அவர்கள் 31:1 ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் சகாயமடையும்படி இஸ்ரவேலருடைய பரிசுத்தரை நோக்காமல், இப்போ இஸ்ரவேலருடைய பரிசுத்தர் சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்காமல் கர்த்தரை தேடாமலும் நான் எகிப்துக்கு போய் என்னுடைய பழைய காரியங்களாகிய எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர்கள் மகா பலசாலிகளாக இருப்பதனால் அவர்களை நம்பிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்மளுடைய பணமோ நம்மளுடைய பதவி பலமோ இல்லை நான் வைக்கிற ஒருவேளை எனக்கு இருக்கிற உத்தியோகத்தின் பலமோ அல்லது எனக்கு இருக்கிற உறவினர்கள் பலமோ இல்லை பின்னால் இருக்கிற பேக்ரவுண்டு பலத்தையோ நம்பி நான் நின்றேன் என்றால் எனக்கு ஐயோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டேன், அவைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை இன்னைக்கு வாங்கலாம், ஆனால் நாளைக்கு அது மறைந்து போய்விடும். என் அருமையான தேவ ஜனமே, நீங்கள் யோசித்து பாருங்க, நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? யாரை மேன்மை பாராட்டுகிறோம்? என்னுடைய பணம் எவ்வளவு இருக்கிறது? கர்த்தர் தந்தார், ஓகே, அந்த பணத்தை வைத்து எல்லாவற்றையும் சாதித்து கொள்ளதான் கர்த்தர் தந்தாரா? இல்லை, அவர் அதற்காக கொடுக்கவில்லை. அந்த டாபிக்கில் நான் போகலை. ஆனால் நம்மளுடைய பலத்தை நம்பி என்னுடைய பலம், என்னுடைய உறவினர்கள் பலம், இல்லை என்னுடைய சுய பலம், இல்லை எனக்கு இருக்கிற பேக்ரவுண்டு, இல்லை என்னோட இருக்கிற அதிகாரத்துவம் அப்படின்னு சொல்லி அதை நம்பிக்கொண்டு ஓடி கொண்டு இருந்தோம்னால் ஒருவேளை பணம் முழுவதும் இன்றோடு யோபுவை போல அனைத்தும் நீக்கப்பட்டு போவதை போல போனால் உங்களுடைய அடுத்த நிலைமை என்ன? ஒருவேளை அதிகாரத்துவம் இன்றே புடுங்கப்படுமாயின் அடுத்த நிலைமை என்ன? ஒருவேளை உறவினர்கள் பலம் எல்லாம் இப்பொழுதே அவைகள் உங்களை விட்டு ஓடி போவார்கள் என்றால் உங்களுடைய நிலைமை என்ன? அவர்களை மாத்திரம்தானே நம்பிக்கொண்டிருந்தீர்கள். உங்களுக்கு உதவி செய்வது யார்? ஆனால் சர்வ வல்லவரை நம்பி கொண்டிருக்கும் பொழுது சர்வ வல்லவர் கைவிடுகிறவர் அல்ல. சர்வ வல்லவர் உங்களை தூக்கி எடுத்தவர் ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. ஏதோ பிரச்சனை வருதுன்னு சொல்லி உங்களை தூக்கி தூர போட்டு போகிறவரும் அல்ல. அவர் உங்களை நேசிக்கிறவர், ஒருபோதும் உங்களை விட்டு விலகாதவர். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அவர் உங்களுக்கு ஒருவராய் நின்று பெரிய அதிசயங்களை செய்து உங்களை வழி நடத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரை நம்பி கொண்டிருக்கும் போது விடுதலை ஆவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காரியத்தை சுட்டி காட்டுகிறேன். 2 நாளாகவும் 32ஆம் அதிகாரத்திலே ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியா ராஜாவை குறித்து. நீண்ட நாட்களுக்கு பின்பாக தாவீது வம்சத்தில் அந்த எசேக்கியா ராஜா மிக அழகாக அரசாண்டு கொண்டு இருக்கிறான். இப்போ அசீரிய ராஜாவாகிய
சனகரிப் என்கிற ஒரு ராஜா இப்போ ஒவ்வொரு தேசத்தையும் பிடித்து கொண்டு வருகிறான். அவனுக்கு முன்பாக ஒரு தேசமும் நிற்கவில்லை, முறிந்து விழுந்தது, சல்லடையாக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். தூசியை கிளப்புவதைப் போல புழுதி பறக்க அவன் அடித்து நொறுக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். அவன் இங்கே வந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக அவன் பேசுகிறான். என்னுடைய கைக்கு உங்களை தப்புவிப்பது யார்? என்னை எப்படி என் கைக்கு தப்புவிக்க முடியும்? உங்கள் தேவன் தப்புவிப்பாரோ? என்னை அனுப்பினது உங்கள் தேவன் அல்லவா? உங்களை நொறுக்குவேன், உங்களை என் கையில் இருந்து தப்ப முடியாது. எசேக்கியா ராஜாவை நம்பாதீர்கள், என்னை நோக்கி வாருங்கள். அவன் உங்களை ஏமாற்றுகிறான், அவன் பிதற்றுகிறான், உங்க கர்த்தரை சொல்றான், அவரை நம்பாதீங்க, ஒருத்தரும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி அவன் பயங்கரமாய் கெக்கரித்து கொண்டு அதிகாரத்துவமாய் கணைத்து கொண்டு இருக்கிறான். இதை போல பேசும்போது ஜனங்கள் இறைந்து போகிறது. அப்பதான் சொல்லுகிறான், நீங்கள் திடன் கொண்டு தைரியமாய் இருங்கள். படைத்தலைவரை வைத்து அவர்களை நகரவாசல் வீதியிலே தன்னண்டையிலே கூடி வர செய்து எசேக்கியா ராஜா பேசுகிறான். 2 நாளாகவும் 32:7 நீங்கள் திடன் கொண்டு தைரியமாக இருங்கள். அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம். ஹல்லேலூயா. அவன் எசேக்கியா ராஜா புரிந்து கொண்டான், தேவனை தவிர வேறு ஒருவராலும் வழி கிடையாது, தேவன் தான் எல்லாவற்றிற்கும் பலன். அவனோடு இருப்பவர்களை பார்க்கலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகமான பேர் இருக்கிறாங்க. அவன் நினைச்ச ஒரு நிமிஷம் நொடி பொழுதுக்குள்ள அவன் ஓடி விடுவான் என்று தெரியும். ஆனாலும் அவன் பேசுகிற காரியம் அவனோடு இருக்கிறது மாம்சப்புயம். நமக்கு துணை நிற்கிற நம்மளுடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினார். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு பலன். அவன் பேசுகிற பலன் தன்னுடைய யுத்த பலம், தன்னுடைய குதிரைகளின் பலம், தன்னுடைய படை பலத்தை வச்சு அசீரிய ராஜா சனகரிப் இவனுக்கு இப்போ யூதா ராஜாவுக்கு எசேக்கியாவுக்கு விரோதமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களாகிய யூத கோத்திரத்தின் மேலே ஆண்டவர் சனகரிப்பு பேசுகிறத அவன் தன் சுய பலத்தில் பேசுகிறான்னு சொல்லி எசேக்கியா காட்டி கொடுக்கிறான். ஆனால் நம்மோடு இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அசீரிய ராஜா அவர் விரோதமாக அநேக காரியங்களை பேசிக்கொண்டு இருக்கிறான். இப்படி பேசிக்கொண்டு இருக்கிறதுனால இப்போ பாருங்க 32ஆம் அதிகாரம் 20 சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனைகளை குறித்து இப்ப ஏசாயா தீர்க்கதரிசி அந்த நாட்களில் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி இடத்துல எசேக்கியா அனுப்பப்பட்டு எசேக்கியா வந்து வானத்தை நோக்கி, தேவனை நோக்கி, சர்வ வல்லவரை நோக்கி, யெகோவா என்கிற தேவனை நோக்கி, மீட்பின் காரணராகிய சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி, எகிப்தில் இருந்து அழைத்து கொண்டு வரும்போது செங்கடலை 2ஆக பிளந்தவர், வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி, அவரே என் பலன், அவரே என் துணை என்று நம்பி அவரை நோக்கி பார்த்தான். அற்புதமான ஒரு காரியம் நடந்தது பாருங்க. அதுக்கு அடுத்தால அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகரிப் செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. செத்த முகமாய், செத்த நாயை போல திரும்பி போனான். அவன் செத்த நாயை போல திரும்பி போனான். அவன் ஊருக்குள்ள போய் அவனுடைய விக்கிரமாகிய கோயிலுக்குள் அவன் குனிந்து பணிந்து கொண்டு உள்ளே போகும் பொழுது அவன் கற்ப பிறப்பாகிய அவன் பிள்ளையே அவனை தலையை துண்டித்தவனை கொன்று போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. என் அருமையான தேவ ஜனமே, ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது இவன் யுத்தம் பண்ணலைங்க, இவன் போய் யுத்தமே பண்ணல, இவன் போய் சண்டை போடல, ஆண்டவரே என்று சொல்லி அவரை நோக்கி திரும்பினான். சகலமும் ஏதுவாய் நடந்தது. தேவ தூதன் பட்டயத்துக்கு கொண்டு அனைவரும் சங்காரம் பண்ணி போட்டான். சனகரிப்பு இதை கண்டு செத்த நாயை போல செத்த முகமாய் அவன் முகமிட்டு திரும்பி அவனுடைய தேசத்திற்குள் ஓடி அவனுடைய விக்கிரம கோயிலிலே வணங்கும் பொழுது அவன் பிள்ளையை வைத்தே அவன் தலையை துண்டித்து போட்டார். எத்தனை வல்லமையான காரியம் பாருங்க. அவனோ அவர்களை நம்பினதினாலே முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ சர்வ வல்லவரை நம்பிக்கொண்டிருந்ததினால் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அவர் எழுந்து நிமிர்ந்து நின்றதை நான் பார்க்கிறோம். எத்தனை அருமையான காரியம் பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு கிருபை பாருங்க. ஆனால் நம்ம எதை நம்பிக்கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? இந்த ஒரு நாள், இத்தனை நாள் நம்ம ஒரு வேலை பலத்தின் மீதும் நம்மளுடைய பணபலத்தின் மீதும் நம்ம நம்பிக்கை கொண்டு ஓடிக்கொண்டிருந்தோமானால் இந்த ஒரு நாளில் சர்வ வல்லவரை நோக்கி நோக்குவோமா? தலைகளை தாழ்த்தி செபிப்போம்.
நேசிக்கிற நல்ல அன்பின் ஆண்டவர், இந்த அருமையான இந்த காலை வேலைக்காய் நன்றி அப்பா. துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் உடைய கிருபை இருக்கட்டும், வழி நடத்துதல் இருக்கும், தேர்தல் இருக்கட்டும். பேசின வார்த்தைகளை இருதயத்திலே கிரியை செய்வீராக. இதுவரைக்கும் நாங்கள் எங்களுடைய மேன்மை பாராட்டலை ஒரு வேளை நாங்கள் பணத்தின் மீதோ இல்லை எங்களுடைய பலத்தின் மீதோ அதிகாரத்தின் மீதோ உறவினர்கள் பின்னால் இருக்கிற பலத்தின் மீதோ நாங்கள் நம்பிக்கொண்டு இருந்தால் ஆண்டவரே, அவைகளை நாங்கள் விட்டு தூர எடுத்து போடுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்க ஆசைப்படுகிறோம். ஆகவே உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்முடைய சர்வ வல்லமை நோக்கி பார்க்கிறோம். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உண்மையில் அன்பு கூறுவேன் என்று சொன்ன தாவீதை போல நானும் என் உண்மையில அன்பு கூறுவேன். அதிகமாய் பலன் கொடுக்கிற சர்வ வல்லவரை நம்புவேன். அவர்களோடு இருக்கிறவர்கள் பார்க்கலாம் என் நம்மோடு இருப்பவர் பெரியவர் என்று சொல்லி நான் அவரை பிடித்து அவரை நம்பி நான் நடப்பேன் என்று ஒவ்வொருவர் மீது கிருபை இறங்குவதாக, கிருபை நிரப்புவதாக, ஆறுதல் தேர்தலை நிரப்புவதாக. எந்த பிரச்சனைகளில் அந்த பிரச்சனைகள் அப்படியே நீங்கி போவதாக. மகிமையினால் நிரப்பும், வியாதிகள் நீங்கட்டும், கட்டிகள் மறையட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், கடன் பிரச்சனைகள் நீங்கட்டும். ஒவ்வொருவர் மேலும் கிருபை நிரப்புவதாக. பாதுகாப்பு வெளிப்படுத்தும் நிலவும் ஆசீர்வாதம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த யூடியூப் வாயிலாக பேசுகிற வார்த்தைகள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, அநேகருக்கு பிரோஜனமாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தேவையில்லைன்னா அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, பிரோஜனமாக இருக்கும். ஊழியத்தை தாங்க விரும்பினால் உதாரணமாக நீங்கள் கொடுக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு என்று ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். எந்த நேரத்திலும் ஜெப குறிப்பு தேவை என்றால் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.